அமெரிக்கா, ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது எல்லா நாட்டையுமே ஒரு சிரமத்துக்குள்ள தள்ளி விட்டுருச்சு. சொல்லப்போனா சூழ்நிலையவே தலைகீழா மாத்தி விட்டுருச்சு. ஏன் அப்படின்னா, ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் முடிய போதாமே, இனி நம்ம வேலைய நம்ம பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்ட நாடுகள் கிட்ட, உங்க வேலைய நீங்க பார்க்கலாம் முடியாது சார் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஆரம்பிச்சு வச்சது தான் ஈரான் யுத்தம். ஏன்னா ஃப்ரீயா விட்டா எல்லாரும் ஒண்ணு கூடி டாலர் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்போம்ல. அதுக்காக பிஸி ஆக்கி விட்டான். எந்த அளவுக்கு பிஸி அப்புட்ன்னா, இனிமே க்ரூட் ஆயில், கேஸு இதுக நோக்கி கத்திக்கிட்டு இருங்கடா அப்படிங்கிற மாரி பிஸி ஆக்கி விட்டார்கள். இருந்தாலும் நம்ம அடிச்சு ஏறுறதெல்லாம் விரிவா பல விவகாரங்கள்ல நம்ம சிடிஎன், தேசபக்தி அப்படின்னு மாத்தி மாத்தி பார்த்துருக்கோம். ஆனா, இந்த கேப்ல ஒரு பையன் தர்மடி வாங்குறான். யாரு அப்டின்னா, பாகிஸ்தான்காரன். காரணம் என்ன? அதாவது அங்க நடக்கிற யுத்தத்துல ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஓமன் மூலியமா ஆப்பரேட் ஆகுது. இது ராஜதந்திர வட்டாரத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஆனா, ஒரு சைடு இருந்து ஓமன் பேசாது. 2 சைடு நீ ஒண்ண விட்டுக் குடு, நீ ஒண்ண விட்டுக் குடு அப்படின்னு உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு நாடு. அதனால தானே அது நடுநிலை எல்லா பேரும் ஒத்துக்கிறாய்ங்க. அதேபோல நாங்க தான் பேசி முடிச்சு வச்சோம் அப்படின்னு எங்கேயுமே போஸ்ட் ஒட்டாத பயப்புள்ளைக. ஆனா, ட்ரம்புக்கு தேவை இது கிடையாது. ட்ரம்புக்கு போஸ்ட் பயங்கரமா ஒட்டணும். அதுக்காக ஒரு கொரியர் ஆஃபீஸ உருவாக்குனாரு. அதுதான் பாகிஸ்தான். அங்க ஆரம்பிச்சுச்சு பாகிஸ்தானுக்கு முதல் சிக்கல். 2வது சிக்கல் இந்த யுத்தத்த வச்சே. 2வது சிக்கல் அப்படிங்கிறது சவுதி. ஏன்டா என் கூட வந்து ஒரு அக்ரீமெண்ட் போட்ட ஞாபகம் இருக்கா? என்னைய அடிச்சா நீ வருவ அப்படின்னு. உன்னைய அடிச்சா நான் வருவேன்னு அந்த அக்ரீமெண்ட்ல இல்ல. அப்படி ஒரு விசித்திரமான அக்ரீமெண்ட்ட ஊரு கைகொட்டி சிரிச்சாலும் நான் போட்டு வச்சேன். நீ இப்ப என்னைய ஈரான் அடிக்கிறான். ஈரான போய் நீ அடி அப்படின்னாய்ங்க. என்னது ஈரான போய் அடிக்கவா? உங்களையே வச்சு வெளுக்குறான் எஜமான். எங்களயெல்லாம் துவச்சு தொங்க விட்டுருவேன் அப்படிங்கிற மாரி மிரண்டுட்டாய்ங்க. சரி அமெரிக்கா இருக்கான் நம்மள காப்பாத்துவான்னா, அவன் ஏற்கனவே கொரியர் ஆஃபீஸா வச்சிருக்கான். இது பத்தாது அப்படின்னா, அமெரிக்கா ஏற்கனவே காசாக்கு வாங்கடா நீங்கன்னு கூப்பிட்டாய்ங்க. அதுக்கும் போமாட்டேன்ட்டாய்ங்க. என்ன சார் சோறு திங்க கூப்பிட்டா வருவோம். நீங்க சண்டைக்கு கூப்பிடுறீங்க. நாங்க ராணுவம் மாரி உள்ளுக்குள்ள உட்கார்ந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க ராணுவம் கிடையாது. தீவிரவாத கூட்டம் அப்டின்னோனே, அப்பவே அமெரிக்கா டென்ஷன் ஆயி, தாலிபானோட போய் சண்டை போடு போ! அப்படின்னு பத்தி விட்டாய்ங்க. ஒருவேளை ஈரான்ல பேக் ஃபயர் ஆனா, ஆப்கானிஸ்தான்ல உட்கார்ந்து நாங்க இந்த யுத்தத்த ஆப்பரேட் பண்ணணும். அதுக்கு அங்க உள்ள பேஸ் எல்லாம் தேவை. நீ போய் சண்டை போடு அப்படின்னு அந்த திசைக்கு காட்டி விட்டாய்ங்க. இப்ப அந்த சண்டை என்னாச்சு? தர்மடி வாங்கி நிக்கிறாய்ங்க. பத்தாதுன்னு இப்ப சவுதி கூப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. சவுதி ஏன்டா சவுதி மட்டும் தான் உனக்கு காசு தந்தானா? யுஏஇ நான் கொட்டி குடுத்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லி யுஏஇயோட பிரசிடென்ட் புடிச்சுக்கிட்டாரு. எது பாகிஸ்தான புடிச்சுக்கிட்டாரு. சவுதி கூப்பிட்டே போல. நம்ம கூப்பிட்டு இந்த பையன் வந்து கிழிச்சிட போறான். நம்மள இறங்கியே அடிக்க போறதில்ல ஈரான. ஆனா இந்த பயலுக்கு நம்ம பல லட்சம் கோடி குடுத்துருக்கோமே! முதல்ல நீ 2 பில்லியன திருப்பி குட்றா அப்டின்ட்டாய்ங்க. எது 30 வருஷமா விட்டுக்கிட்டு இருந்த பேமெண்ட் எல்லாம் இப்ப குட்றா அப்டின்ட்டாய்ங்க. பாகிஸ்தான் இந்த மாச இறுதியில குடுக்கணும். எது யுஏஇக்கு செட்டில் பண்ணணும். எப்படி அமெரிக்கா இந்தியாக்காக குடுத்துச்சோ, அத வச்சு பாகிஸ்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தானோ, அதே மாரி பட்டத்து இளவரசர் இந்த பிராந்தியத்துல நம்ம ஒரு பெரிய ஆளா சுத்துறோம். அதுக்கு சில அடியாட்கள் தேவைன்னு பாகிஸ்தானுக்கு குடுத்தாரு. எது சவுதியோட பட்டத்து இளவரசர், மன்னர் எல்லாருமே குடுத்தாங்க. அதே மாரி யுஏஇயுமே அந்த பிராந்தியத்துல ஒரு கெத்து தான். காரணம் சவுதிக்கு ஆப்போசிட்லயோ, இல்ல சவுதி கூடயோ ஏதோ ஒண்ணு அந்த பிராந்தியத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல அவர்களோட பிரசன்ஸும் இருக்கும். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அதனால நமக்கும் அடியாள் வேணும் அப்படின்னு அவரும் நெறைய சப்போர்ட் பண்ணாரு. அதுல தான் இப்ப 2 பில்லியன் வரையும் குடுத்துக்கிட்டு இருந்தார்கள். எது 30 வருஷத்துக்கு முன்னாடி சன்னம் சன்னமா குடுத்து 2 பில்லியன் நிக்குது. எல்லாத்தையும் நீ குடுப்பா சாமி அப்படின்ட்டார்கள். இப்ப பாகிஸ்தான் குடுத்தாகணும். குடுக்குறேன்ட்டாய்ங்க. இப்ப அப்புறம் மாட்டேன்னு சொல்ல முடியாது. குடுப்பார்கள். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இது போக ஐரோப்பால வாங்கின பாண்டும் இப்ப செட்டில்மெண்ட்ட நோக்கி போகுது. அதுவும் பத்தாது அப்படின்னு சில இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுகள்லாம் இவர்கள் இப்ப திருப்பி குடுக்க வேண்டிய டேட் எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் சேர்ந்து ஒரு 4,50,000,000,000 கிட்ட இப்ப பாகிஸ்தான் இந்த மாசம் செட்டில்மெண்ட்ட நோக்கி போணும். பயப்பிள்ளைகள்ட்ட காசு இருக்கான்னு கேட்டா காசு கிடையாது. அமெரிக்காட்டயோ, சீனாட்டயோ திருப்பி வாங்கி குடுக்க போறாய்ங்க. ஆனா காசாக்கு வரல. இப்ப வரை பலூசிஸ்தான் பிராந்தியத்துல ஒண்ணும் புடுங்கலன்னு சீனா கோவத்துல இருக்கு. காசாக்கு வரலன்னு அமெரிக்கா கோவத்துல இருக்கு. காசாக்கு வரல. ஆப்கானிஸ்தான்லயாச்சும் சாதிச்சியாடான்னா அதுவும் இல்ல. சரி ஈரான்ல கொரியர் வேல பாத்தியா? அந்த கொரியரையாச்சும் ஒழுங்கா டெலிவரி பண்ணியா? அதுவும் கிடையாது. எதுவுமே இல்ல. உன்னைய நான் எதுக்கு வேலைக்கு வச்சுக்கணும்? அப்படின்னு ட்ரம்ப் இப்ப குதிச்சுக்கிட்டு இருக்காரு. பாகிஸ்தானோட அழிவு பிரகாசமா இருக்கு. நம்மலாம் நெனச்சோம் 1000 விஷயம். அதாவது உள்ளுக்குள்ள பஞ்சாயத்து, அது அப்படியே இருக்கு. நம்ம தூக்கி போட்டு அடிக்க போறோம். அதுவும் அப்படியே இருக்கு. அதாவது வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது பத்தாது அப்படின்னு
வரும் நாட்கள் அப்படிங்கிறது வர்த்தகத்த நோக்கி தான் உலகம் போகும். அதனால இந்தியா பக்கம் வளைகுடா நாடுகள் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. காரணம் வர்த்தகத்த மூலியமா தான் இனிமே கல்லா கட்ட முடியும். ஆனா யுத்தம் வந்துருச்சு. யுத்தம் வந்தாலும் பாகிஸ்தான் பிரயோஜனப்பட மாட்டான் அப்படின்னு இப்ப மன்னர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இம்மீடியட்டா கழட்டி விட்டார்கள். வர்த்தகத்துக்கும் இவன் லாயக்கு இல்ல. யுத்தத்துக்கும் லாயக்கு இல்ல. குட்றா பணத்தன்ட்டார்கள். இனி வரும் காலங்கள்ல பணம் குடுப்பார்களான்னு கேட்டா குடுக்க மாட்டார்கள். இப்ப பாகிஸ்தான் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான். பாகிஸ்தான் ஒண்ணும் பண்ண வேணாம். பாகிஸ்தான் 5ஆ உடையும். காரணம் இப்ப கூட திமிரா பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. கொல்கட்டாவ நாங்க பிடிப்போம் அப்படிங்கிறாய்ங்க. முதல்ல பலுசிஸ்தான் பிராந்தியத்து பக்கம் பலுசிஸ்தான் பிராந்தியத்த சண்டை போடவோ, அடிக்கவோ, வேவு பார்க்கவோ போ வேணாம். அந்த திசை பக்கம் அப்படி போய் ஒரு யூ டர்ன் போட்டு திருப்பி இஸ்லாமாபாத்த நோக்கி போயிறேன் பார்ப்போம். இல்ல கொல்கட்டாவ பிடிக்க போறார்களாமா. பாகிஸ்தானோட எல்லா லைஃப் லைனும் முடிஞ்சு போச்சு. பாகிஸ்தான் கதறிக்கிட்டு இருக்கு. இது இந்த மாரி ஒரு சந்தர்ப்பம். அதாவது உலகமும் ஒரு யுத்த களத்த நோக்கி தான் இருக்கு. ஆளாளுக்கு ட்ரிகர் ஆயி நிக்கிறார்கள். இந்த மாரி காலங்கள்ல ஆக்கிரமிப்பு காஷ்மீர மீட்கறக்கு இந்தியா நடவடிக்கை எடுத்தா ஜம்முன்னு இருக்கும். எங்க உலக பொருளாதாரமே கிடுகிடுன்னு போது நம்ம ஒரு யுத்தத்த ஆரம்பிக்கலாமா? இது தப்பான ஸ்ட்ராட்டஜியே அப்படின்னு கேட்டா, அரசியல் ரீதியா தப்பு. ராணுவ ரீதியா சரி. ஆனா அரசியலும், ராணுவமும் பின்னி பிணைஞ்சு எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது 100% சரியா இருக்கும். ஆனா அப்படி முடிவுகளே எடுக்க முடியாதுங்கிறது ஒரு விஷயம். ஆனா நம்ம உருவாக்கக்கூடிய கூட்டணி, இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல நம்ம முன்னேறக்கு பெரிய அளவுல உதவும். நேரம் வரும்போது நம்ம விரிவா பார்ப்போம். ஆனா பாகிஸ்தான் 5ஆ உடையுது. அதே சமயம் பாகிஸ்தானோட லைஃப் லைன் 5ஆ உடையுறது ஏற்கனவே ஸ்மூத்தா நடந்து முடிஞ்சிருச்சு. எந்த நிமிடமும் உடைச்சு எடுத்துறலாம். ஆனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாரும் இப்ப பாகிஸ்தான் வெறும்பய அப்படின்னு சொல்லி கழட்டி விட ஆரம்பிச்சுட்டார்கள். சவுதி, UAE போன்ற நாடுகள்லாம் கழட்டி விட ஆரம்பிக்கிறப்ப பாகிஸ்தானோட நிலைமை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அமெரிக்காவ நம்பியே மாறிரும். அமெரிக்கா, சீனா. சீனாவ நம்பி இருக்கிறது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. அமெரிக்காவ நம்பி இருக்கிறது, அமெரிக்கா இவன கைக்குள்ள வைக்கிறது தான் நமக்கு பிரச்சனை. ஆனா அமெரிக்கா காசாக்கும் இவன் உதவல, ஆப்கானிஸ்தானுக்கும் இவன் உதவல, எந்த காலத்துலயும் இவன் உதவல. இவன தூக்கி போட்டு மிதிக்காம நம்ம வச்சிருக்கோம் பாத்தியா? இது நம்ம வியட்நாம்ல வாங்குற அடி, இப்ப ஈரான்ல வாங்குற அடிய காட்டிலும் கூடுதலான அசிங்கத்த நமக்கு வருங்காலங்கள்ல கொண்டு வந்துரும்னு ட்ரம்போட மனநிலையிலயோ, அமெரிக்காவோட சிஸ்டம் மனநிலையிலயோ, இல்ல அதுக்கு அடுத்தக்கூடிய வரக்கூடிய அதிபர்கள் மனநிலையிலயோ ஏறிருச்சுன்னு வச்சுக்கங்க. பயபிள்ளைக எந்த காலத்திலயும் இனி பாகிஸ்தானை ஏத்துக்க மாட்டாய்ங்க, சேர்த்துக்க மாட்டாய்ங்க. அதுக்கப்புறம் ஈஸியா பாகிஸ்தான்ல உள்ள அணு ஆயுதத்தையும் புடுங்கலாம். நம்ம படைகளும் முன்னேறலாம். இந்த சூழ்நிலைகள் வராமயே பாகிஸ்தான நம்மனால கண்ட்ரோல் எடுக்க முடியும். சூழ்நிலைகளையும் உருவாக்கி முன்னேறி போறது அப்படிங்கிறது எல்லா வழியிலயும் மைலேஜ தட்டி தூக்க முடியும். அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சு போச்சு. இப்ப சூழ்நிலைகள உருவாக்குதா இந்தியா? இல்ல சூழ்நிலைகள் உருவாக்குன அப்புறம் அந்த திசைக்கு பாயுதாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். காரணம் அரசாங்கங்கள் அப்படிங்கிறது பல இன்புட்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். அத பூரா ஆராய்ச்சி செஞ்சு அவர்கள் முடிவெடுப்பார்கள். அப்படி டெல்லி முடிவெடுக்கும்போது, நம்மளும் இங்க விரிவா வந்து பார்ப்போம்.